من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم. மாஷா அல்லாஹ். இதயங்களை இணைக்கும் திருமறையின் வசனங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. தமிழாக்கம் ஜனாப் என் நைனா முகமது எம்ஏ அவர்கள், மாநில துணைத் தலைவர், இளைஞரணி, எம்ஒஎல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைப்பு தலைமை மீலாது விழா பணிக்குழு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவன் சாந்தி சமாதானம் எல்லாவற்றிற்கும் உண்டாகுமாக. அல்லுஹா காலை பொழுது, அதன் பொருள் காலை பொழுதின் மீது சத்தியமாக, மறைந்து கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக, நபியே உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. நபியே உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உமது பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது. உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான். அவற்றை கொண்டு நீர் திருப்தி அடைவீர். உம்மை அனாதையாக கண்டு அவன் உமக்கு தங்குமிடம் அளித்து ஆதரிக்கவில்லையா? திகைத்து தயங்கியவராக உம்மை கண்டு அவன் நேரான வழியில் உம்மை செலுத்தினான். முறைப்பட்டவராக உம்மை கண்ட அவன் உம்மை தனவந்தராக்கி வைத்தான் அல்லவா? ஆகவே இவற்றுக்கு நன்றி செலுத்துபவருக்காக நீ அனாதையாக கடுகெடுக்காதீர்கள், யாசிப்பவரை வெறுக்காதீர்கள். உம் மீது புரிந்துள்ள உமது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பீராக. ஆமீன் ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ். வரவேற்புரை. கீழக்கரை நகர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தகுதிசால் தலைவரும் தனவந்தரும் சென்னை ஆலிம் முகமது சல்ல கல்லூரி அறக்கட்டளையின் ட்ரஸ்டியும் மேலும் கல்விக்காக சில சேவைகளை தனது நிறுவனத்தின் மூலம் செய்து வருகிறார்கள். அதன்படி பல உயர் கல்வி கற்க வசதி குறைந்த ஏழை மாணவர்களுக்கு ஆலிம் முகமது சாலை இன்ஜினியரிங் காலேஜின் மூலம் பொருளாதார உதவிகள் செய்து படிப்புடன் அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகளும் திருடம் செய்து வரும் கல்வியாளர் அல்ஹாஜ் எஸ் சேகு ஜமாலுதீன் பிகாம் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் கருணையை வேண்டியவனாகவும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்து என்னட்டும் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திட வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்புரை அளிப்பது என்பது எல்லோரையும் நான் மொத்தமாக அழைக்க முடியுமா என்று தெரியாது. யாரையும் விடுபடலாம். விடுபட்டிருந்தால் தயவு செய்து மன்னித்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றாக ஒன்றிணைந்து அனைத்து ஜமாத்தார்களும் எங்களோடு இணைந்து முஸ்லீம் லீக் நடத்தக்கூடிய இந்த
நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய காதர்பக்ஸ் சாஹிப் அவர்கள் என்னென்னும் இந்திய முஸ்லிம் லீக்காக ஒரு ஆலோசகராகவும் ஒரு தூணாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நட்சத்திர பேச்சாளராக வரவேற்கக்கூடிய டாக்டர் சதுதீன் பாஜில் பாக்கவி அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோல எங்களது நண்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை கூறிக்கொண்டு, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அருளவில்லை என்றால் நாம் எல்லாம் ஒரு பண்பட்டவர்களாக நாம் எல்லாம் வந்திருப்போமா என்று நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நாம் மோசமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மையெல்லாம் ஒரு நல்ல நிலையில் நாம் பயணிக்கின்றோம் என்றால் அதற்கெல்லாம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிதானே தவிர வேற எதுவும் இல்லை என்பதை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அனைத்துலருக்கு ரஹ்மத்தாகவும் முன்மாதிரியாகவும் நபி தூதராகவும் அனுப்பி வைத்த உனக்கே யா அல்லாஹ் எல்லா புகழும். நாம் எல்லாம் சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது முஸ்லிம்களின் நோக்கம் அல்ல. சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது முஸ்லிம்களின் நோக்கம் அல்ல. சொருக்கத்தில் இடம் பிடிப்பதே முஸ்லிம்களின் நோக்கம் என்று நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த காலகட்டங்கள் மோசமாக இருக்கின்றது. இங்கு நமது மாணவர்கள் போதையில் திளைத்தும் கண்ட படங்களை பார்த்தும் நடிகர்களுக்கு பின்னால் சுத்தி கொண்டிருப்பதும் மிகுந்த வருத்தக்கூடிய நிலை இருக்கின்றது. உங்களுக்கு வந்த காலகட்டம் எவ்வளவு நாள் என்பது தெரியாது. அதற்குள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டுமோ அவ்வளவு நன்மைகளை நீங்கள் இங்கிருந்து கொள்ளையடித்து செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். எத்தனையோ பேர் பழைய சினிமாவை பார்த்தோம் என்றால் அதில் பயணித்தவர்கள் வேறு. நான் சிறுவழியாக கொஞ்ச காலங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படம் ஆட்டுக்கார அலமேல என்ற ஒரு படம் வந்தது. அதில் நடித்த ஆட்டை மூலமாக அந்த படம் வெற்றி விழாவாக வெள்ளி விழாவாக அந்த ஆட்டிற்காக ஓடியது. அந்த ஆட்டை ஒரு வேனில் ஏற்றி ஊரா சுத்த விட்டால் அந்த ஆட்டை பார்ப்பதற்கு எத்தனையோ மக்கள்கள் வந்தார்கள். ஆடு நல்ல மிடுக்காகவும் துடிப்பாகவும் இருந்தது. ஆனால் மக்கள்கள் ஆட்டு மந்தையாகிவிட்டார்கள். அதனால் அந்த நடிகரின் பின்னால் செல்லாதீர்கள், அணில் குஞ்சுகளாக மாறாதீர்கள். நீங்கள் நல்லபடி பயணித்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டு நலன்களை இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்றாக பயணிக்கக்கூடிய அந்த கட்சிகளோடு இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் எங்களுடைய கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டது. கட்சி மகாநாட்டில் இருந்தாலும் 1-2 வார்த்தைகள் கூறுவதற்காக கூறுகிறேன். ஐக்கிய ஜமாத் என்றென்றும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம். ஐக்கிய ஜமாத் மெம்பர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாட்சாவாக அவர்களுடைய ரசூலாவின் நாட்சாவாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த சோறு வழங்க இருக்கின்றார்கள். அதனால் அந்த நேரத்தில் அமைதி காத்து நீங்கள் அங்கங்கே சென்று விடாமல் அமைதியாக இருந்து உங்களுடைய இடத்திற்கே வரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கடைசி வரை அவருடைய தீன் பேச்சை சதுதீன் பாஜில் பாக்கவி அவர்களின் பேச்சை கேட்டு மயிலூருமாறும் உங்கள் மாறாதவர்கள் யாராக இருந்தாலும் மாறிக்கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்து நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. தலைவர் அரபி பாடல் கவிதை
ஆலிம் எம் பீர் முகமது காசிமி அவர்கள் மஸ்ஜிதுல் ஃபலா மாங்குட்டியப்பா பள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்கள் இரண்டும் நபி பாதம் காண தேடுதே, திங்கள் ரசூலே உங்கள் அன்பை உள்ளம் நாடுதே. கண்கள் இரண்டும் நபி பாதம் காண தேடுதே, கல்வாவிலே கல்லாயினே நான் காப்பவனின் வீட்டில் உள்ளாயினே நான். காபாவிலே ஓர் கல்லாயினே நான் காப்பவனின் வீட்டில் உள்ளாயினே நான். கடும் பசி தாங்கி கருணை நபி வயிற்றில், கடும் பசி தாங்கி கருணை நபி வயிற்றில் கட்டிய கல்லில் இடமாகினேனா. கண்கள் இரண்டும் நபி பாதம் காண தேடுதே, திங்கள் ரசூலே உங்கள் அன்பை உள்ளம் நாடுதே. கண்கள் இரண்டும் நபி பாதம் காண தேடுதே, மதீனாவிலே ஓர் மரமாகினேனா மாணவிக்கு தங்கள் காற்றும் தந்தேனா. மதீனாவிலே ஓர் மரமாகினேனா மாணவிக்கு தங்கள் காற்றும் தந்தேனா. அவர் கையில் ஏந்தும் வாராகினேனா, அவர் கையில் ஏந்தும் வாராகினேனா. அண்ணல் நபி அன்புக்கு ஆராகினேனா. கண்கள் இரண்டும் நபி பாதம் காண தேடுதே, திங்கள் ரசூலே உங்கள் அன்பை உள்ளம் நாடுதே. கண்கள் இரண்டும் நபி பாதம் காண தேடுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. மின்ஹாஜ் பள்ளியின் செயலாளர் அல்ஹாஜ் எஸ் ஜஹபர் ஹுசைன் காக்கா அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தகுதிசால் தலைவர் அல்ஹாஜ் எஸ் சேகர் ஜமாலுதீன் காக்கா அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அல்ஹாஜ் எம் ஹாஜா அலாவுதீன் காக்கா தலைவர் பழைய புதுபா பள்ளி ஜமாஅத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தகுதிமிக்க செயலாளர் அல்ஹாஜ் ஹபீப் முகமது தம்பி காக்கா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹாஜி சிக்கந்தர் அவர்கள் மாவட்ட வட்டார ஐக்கிய ஜமாஅத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு நகர் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. மரியாதைக்குரிய நடுத்தர ஜும்மா பள்ளியினுடைய
செயலாளர் ஃபாரூக் மாமா அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் நகர் தலைவர் சேகு ஜமாலுதீன் காக்கா அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அன்பிற்குரிய அப்துல் ஹமீது காக்கா, உபதலைவர் வடக்கு தெரு ஜமாத் நிர்வாக சபை அவர்களுக்கு பொருளாளர் குதுபுதீன் காக்கா அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தெற்கு தெருடைய ஜமாத் நிர்வாகி, வட்டார ஐக்கிய ஜமாத்தினுடைய துணை செயலாளர் ஜுபேர் காக்கா அவர்களுக்கு துணை தலைவர் சேகு ஜமாலுதீன் காக்கா அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்விப்பார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர் பழையபத்துவா பள்ளியுடைய தலைவர் அவர்கள் சிறிது பேசுவார். இன்று சண்டை மிகுந்த ஈராறு விழா நிகழ்ச்சியில் அனைவரும் நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நமது ஊரில் பன்று தொட்டு இந்த ஈராறு விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் இன்று அதே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளாம் அன்று அதை நினைவில் கொண்டுதான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த விழா அனைத்து ஜமாத் 8 ஜமாத் அனைத்து ஜமாத் ஒருங்கிணைந்து முஸ்லிம் உடைய முன்னிலையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசுவதற்கு சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். ஆகவே எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். தலைவர் உரை. நிகழ்ச்சியை தலைமையேற்று சிறப்பித்து அழகு சேர்த்துக் கொண்டிருக்கும் ஒரு மதிப்பிற்குரிய நகர் கவுன்சாஜியும் கீழக்கரை திருப்புள்ளி அவர்களை தலைமை உரை நிகழ்த்த அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 1500வது பிறந்த தின பெருவிழாவை கீழக்கரை அனைத்து ஜமாத்துகள் ஒருங்கிணைந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய இந்த சூழலில் வரவேற்புரை நிகழ்த்திய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நகர் கிளை
தலைவர் அல்ஹாஜ் ஷேக் ஜமாலுதீன் காக்கா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வட்டார ஐக்கிய ஜமாத்துகளுடைய பிரதிநிதிகளே, சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை கடந்த ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கீழக்கரையில் முஸ்லிம் லீக் பொறுப்பேற்று அனைத்து ஜமாத்துகளையும் ஒருங்கிணைத்து மீலாது விழா நடத்தக்கூடிய தொடர்ந்து ஒரு மரபை அல்ஹம்துலில்லாஹ் நம்மிடையே ஏற்படுத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம் அனைத்து ஜமாத்துகளும் ஒன்று கூடி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொறுப்பேற்று நடத்துவதற்கு முழு அனுமதி வழங்கியதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மிகச் சிறப்பான முறையிலே விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பொதுவாக உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு மரபு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஏறத்தாழ 66 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வழக்கமாக மீலாது விழாவில் கீழக்கரையினுடைய அனைத்து மதரசாக்கள், குர்ஆன் மத்த மதரசாக்கள், மஹல்லாவில் இருக்கக்கூடிய மதரசாக்களிலே சிறந்த தேர்ந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. அதே நேரத்திலே நேற்றைய முன்தினம் நமது ஜும்மா மசீதிலே மீலாது குழுவின் சார்பாக கீழக்கரை அருட்சி அரபிக் கல்லூரி, சையத் ஹமீது அரபிக் கல்லூரி, அத்தாய் அரபிக் கல்லூரி ஆகிய 3 அரபிக் கல்லூரியுடைய மாணவர்களுக்கு இடையிலான ஒரு குயிஸ் புரோகிராம் வினாடி வினா நடைபெற்றது. இப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கொண்டு ஒரு 100 கேள்விகள் கேட்கப்பட்டு இந்த மாணவர்களால் விடையளிக்கப்பட்டது. அதற்கான பரிசும் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்காக விதவைகளுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவோரை போன்றும், இரவில் நின்று வணங்குவோரை போன்றும், பகலிலே நோன்பு நோக்குவோரை போன்றும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அத்தகைய நன்மை பெறக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த முஸ்லிம் லீக் அணியினர்கள் இந்த மாணவர்களுக்கான உதவி செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு உதவி செய்தவர்கள், அதற்கான ஏற்பாடு செய்தவர்கள் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. இந்த சிறப்பான பணிக்கு அவர்கள் முன்னின்று நடத்துவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு துணை செய்வானாக. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபஅல் கைராத் வ தரக்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகின் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். யா அல்லாஹ், எங்களை நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, தீய காரியங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, ஏழைகளை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பல் மசாகின், ஏழைகளை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடம் அத்தகைய உள்ளத்தை பெற வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே ஏழையவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் லீக்குடைய தொண்டர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை உண்மையிலேயே பாராட்டுகிறோம். அதே நேரத்திலே இந்த முஸ்லிம் லீக் நடத்தக்கூடிய ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளும் முழு ஒத்துழைப்போடு கீழக்கரையுடைய ஒருங்கிணைப்பாக, கீழக்கரையுடைய ஒரு சிம்பிளாக, கீழக்கரையுடைய ஒரு சின்னமாக இந்த மீலாது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இன்னல்லாஹ லா யஜ்மு உம்மத்தி அலா லலாலத்தி, என்னுடைய உம்மத்தினர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவறான வழியில் ஒன்று சேர்க்க மாட்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா நல்ல வழியிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். ஜமாத்துடைய அனைவரும் ஒன்று சேர்த்திருக்கிறோம். இது உள்ளாக அல்லது ஜமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கரம் ஐக்கியத்தின் மீது இருக்கிறது, ஜமாத்தின் மீது இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த ஜமாத்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
ஈரோடு தலைவர் செய்தா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொது மேடைகளிலே, உலக அரங்குகளிலே, மீனாதி விழாக்களிலே, தொன்று தொட்டு பல நாடுகளிலே, பல சுதந்திரத்துக்கு முன்பாக இருக்கட்டும் பின்பாக இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய முதல்வர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மீனாதி விழாக்களிலே. இதே நகரிலே பல முதல்வர்கள் கலந்து மீனாதி விழாவிலே பேசியிருக்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பான மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமானாருடைய மீனாதி விழாவை பொது இடங்களில் நடத்துவதன் காரணமாக பொது அறிவிப்பின் மாறாக பெருமானாருடைய மீலாது விழா அனைவருக்கும் பொதுவான ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலக மக்கள் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். அத்தனை வேதப்பட்டவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் குறிப்பிட்டிருக்கிறார். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை போன்று நபியை அறிவார்கள். ஒருவர் தன் பிள்ளையை எப்படி அறிவார்களோ அப்படி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் தான் பார்க்கின்றோம். முன் வேதங்களில் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை வேதங்களாக இருக்கட்டும், அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த தூதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் மீது பிரியம் வைப்பது நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் கட்டாயமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னிபு அவுலாதக்கும் அலா ஸலாத ஹிசாலின், 3 குணங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். 3 குணங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபியிக்கும், நபியின் மீது பேரன்பு கொள்வது, நபியின் மீது அன்பு கொள்வதை கற்றுக் கொள்ளுங்கள். அகல வைத்திகி, அவர்களுடைய குடும்பத்தினர் மீது பிரியம் வைப்பதை கற்றுக் கொள்ளுங்கள். குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நாம் பிள்ளைகளுக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தினர் மீது பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் நம் உள்ளன்போடு அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது பிரியத்தை கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சிறு சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாவை முன்னிட்டு பல போட்டிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் பெருமானாருக்கு பிரியம் ஏற்பட வேண்டும். அந்த மீலாது விழாவின் மீது பிரியம் ஏற்பட வேண்டும். இத்தகைய அடிப்படையில் தான் இந்த மீலாது விழாக்களிலே பிள்ளைகளை கௌரவிக்கும் முகமாக அவர்களுக்கு நாம் பல போட்டிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தினருக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, உலக அத்தனைக்கும் கொடுத்திருக்கிறான். அத்தனை மக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மனித குலம் அத்தனைக்கும், மனித குலம் பூராவிற்கும் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, நன்மாராயம் கூறப்படக்கூடியவராக அன்றி நாம் அனுப்பவில்லை, இன்னும் பெரிய பெரும்பாலார் உணர்ந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பொது மேடைகளின் காரணமாக, பொது நிகழ்ச்சிகளின் காரணமாக நாம் மீலாது விழாவின் மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகெங்கும் அறிவதற்காக, அனைத்து மக்களும் புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நேரத்திலே நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர், அதனை தொடர்ந்து வரக்கூடிய சில பேச்சாளர்கள் வர வேண்டி இருக்கிறது. தலைவர்களை உலகத்தில் பார்க்கிறோம். உலகத்தினுடைய வரலாறு, இஸ்லாமிய வரலாற்றிலும் சரி, உலகத்தினுடைய பொது வரலாறுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை எந்த சமூகத்திலும், எந்த நாட்டிலும், எந்த பிராந்தியத்திலும் பார்க்க முடியாத அளவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகத்திலே தோன்றிய தலைவர்கள் தனக்கு பின்னால் வந்த தோழர்களை, தொண்டர்களை, அவர்களுடைய தலைவர்கள் விட்டு சென்ற கொள்கைகள் எல்லாம் மாற்றியவர்களாக உலகத்தில் பார்க்கிறோம். நம் தலைவர்களை பற்றி புகழாரம் பேசியவர்கள் எல்லாம் அவர் மறைந்த பின்பு அவரையே மறைத்துவிட்டு தன்னை தலைவர்களாக்கிய எத்தனைய தலைவர்களை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தன்னுடைய காலத்திலே, தாம் வாழும் காலத்திலே தன்னுடைய தோழர்களை, தன்னுடைய சகாபா பெருமக்களை வழிகாட்டும் தலைவர்களாக பெருமானார் குறிப்பிட்டார்களே, என்னுடைய தோழர்கள் வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்கள் அஸ்ஹாபிகன் நுஜூமி, அவர்கள் நட்சத்திரை போன்றவர்கள். அவர்களில் எவரை பின்பற்றினாலும் நீங்கள் வழித வர மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உலகத்தில் சொன்னார்கள். எத்தனையோ தலைவர் தங்களுடைய தோழர்களை அடையாளம் காட்டவில்லை, தங்கள் தோழர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் தன்னுடைய தோழர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். தாம் வாழும் காலங்களிலேயே தன்னுடைய தோழர்களை தளபதிகளாக ஆக்கினார்கள். தன்னுடைய ஆளும் காலங்களிலேயே தன்னுடைய தோழர்களை ஆட்சியாளர்களாக, கவர்னர்களாக ஆக்கினார்கள். தாம் வாழும் காலங்களிலேயே தன்னுடைய தோழர்களை பிரதிநிதிகளாக, அம்பாசடர்களாக ஆக்கினார்கள். தாம் வாழும் காலத்திலேயே தன்னுடைய தோழரை முன்னின்று அவர்கள் பின்னால் என்று சொல்கிறார்கள். இப்படி உலகத்தில் ஒரு தலைவரை எங்கும் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட துயரங்கள் அத்தனைக்கும் மேலாக பெருமானாரை கொலை செய்வதற்கு கூட வந்த நேரத்தில் கூட தன்னுடைய தோழர்களை பாதுகாப்பாக மக்காவை விட்டு வெளியே அனுப்பி மதீனாவுக்கு செல்ல செய்து, அதுக்கு முன்னால் அபிசீனியாவுக்கு செல்ல செய்து, இறுதியாக அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் அவர்கள் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். உலக வரலாற்றிலே பல தலைவர்களை பார்க்கிறோம். அவர் தலைவரை குறிப்பிடுகின்ற போது அவர் எக்ஸில் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொல்லுவார்கள். தொண்டர்களை விட்டு, மக்களை விட்டு, அவர்களை பிரியப்பட்ட மக்களை விட்டு விட்டு தலைவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள். இன்று வரை நாம் பார்க்கிறோம். சில தலைவர்கள் டெல்லியிலும் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த நாட்டை விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று தன்னுடைய தோழர்களை தன்னுடைய சகோதரர்களாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்திலே அவர்கள் அமரச் செய்துவிட்டு கடைசியாக அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் அந்த ஊரை விட்டு வெளியேறியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தன்னுடைய தோழர்களுக்கு தனி முக்கியத்துவம் கொண்டார்கள், தனி முக்கியத்துவம் காட்டினார்கள். தன்னுடைய தோழர்களை கவர்னர்களாக, ஆட்சியாளர்களாக, நீதிபதிகளாக அனுப்புகின்ற போது அற்புதமான ஆலோசனைகளை சொல்லி அவர்கள் அனுப்பினார்கள். யமன் நாட்டிற்கு செய்தான் முஆத் பின் ஜபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே இமாம்களில் உலமாக்களின் தலைவராக நாளை மறுமையில் வருவார் என்று போற்றப்பட்ட முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பும் போது பெருமானார்கள் உடன் செல்கிறார்கள் அனுப்புவரை. அப்பொழுது கேட்கிறார்கள், யார் முஆத், உனக்கு அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது எவ்வாறு தீர்ப்பளிப்பாய் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் கேட்கிறார்கள், அதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று சொன்ன போது, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய வழிமுறையை கொண்டு, உங்களுடைய சுன்னத்தை கொண்டு நான் முடிவெடுப்பேன் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார்கள், அதிலும் நீங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எவ்வாறு செய்வீர்கள் என்று கேட்டபோது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆன் அடிப்படையில், தங்களுடைய வழிகாட்டியின் அடிப்படையில் நான் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து அதில் இருந்து நான் தீர்ப்பளிப்பேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலில்லாஹி லமா யுர்தி ரசூலில்லாஹ். அல்லாஹ்விடம் இப்படிப்பட்ட தோழரை அல்லாஹ் கொடுத்தமைக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய தூதருக்கு இவ்வாறு வழங்கிய உனக்கே எல்லா புகழும். இப்படி சொல்ல கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். தன்னுடைய தோழர்கள் வழிகாட்டும் நட்சத்திரங்களாக, வழிகாட்டும் தலைவர்களாக உலகெங்கும் செல்வதைக் கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை வழிகாட்டுதலை உலகத்தில் யாரும் பெற்றிருக்க முடியாது. அப்படிப்பட்ட பேறு பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பு மிகுந்த விழாவினை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி நன்மையை அதிகப்படுத்துவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரா. மில்லாது நபியை சிறப்பிக்கும் பொருட்டு கண்மணி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்வதற்கு நமது கீழக்கரையில் சிறப்புடன் செயலாற்றி வரும் 3 அரபிக் கல்லூரிகளில் சீனிய மாணவர்களை கொண்டு சென்ற 4/10/2025 அன்று சீரத்துன் நபி வினாடி வினா நிகழ்ச்சியை குயிஸ் மாஸ்டராக இருந்து மிகவும் நேர்த்தியாக நடத்தி தந்தார்கள். மாணவர்கள் கலந்து கொண்ட கேட்டு அனைத்து பயனுள்ள நிகழ்வாக இருந்தது. இவர்கள் ஆல் இந்திய ரேடியோவில் குயிஸ் புரோகிராம் கண்டவர்கள். பல்வேறு குயிஸ் நிகழ்ச்சிகளுக்கு மாஸ்டராக இருந்து செயலாற்றிய அல்ஹாஜ் டவுன் ஹாஜி காக்கா அவர்களுக்கு நாம் மேலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோமாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரா. இறை தூதர்க்காக நபி பாதை செல்வீரே, நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம், நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம், நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம், நாம் நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம். வல்லவன் அல்லாஹ் நல்லருளாலே, வல்லவன் அல்லாஹ் நல்லருளாலே இம்மை மறுமை ஏற்றம் பெற நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம், நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம். அப்துல்லா ஆமினாவில் செல்வராக வந்துதித்த அஞ்ஞான இருள் அகற்றும் மன்னல் நபி வழி நடப்போம். மெஞ்ஞான அறிவொளியை மேதினியில் ஊட்ட வந்த மங்காத புகழுக்குரிய நபியின் வழி நடப்போம். திருமறை வேதம் தந்து மறைவழியில் வாழச் சொன்ன, திருமறை வேதம் தந்து மறைவழியில் வாழச் சொன்ன தீன்குல கண்மணியாம் திருநபியின் வழி நடப்போம். திருமறை வேதம் தந்து மறைவழியில் வாழச் சொன்ன தீன்குல கண்மணியாம் திருநபியின் வழி நடப்போம். வல்லவன் அல்லாஹ் நல்லருளாலே, வல்லவன் அல்லாஹ் நல்லருளாலே இம்மை மறுமை ஏற்றம் பெற நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம், நபி வழி நடப்போம் நாடும் நபி வழி நடப்போம். பத்ரு உஹதினிலே வெற்றி கண்ட வேந்தன் நபி, பத்ரு உஹதினிலே வெற்றி கண்ட வேந்தன் நபி, பகைவர்கள் யாவரையும் மன்னித்த சாந்த நபி. பத்ரு உஹதினிலே வெற்றி கண்ட வேந்தர் நபி, பகைவர்கள் யாவரையும் மன்னித்த சாந்த நபி. உண்மையின் உறைவிடமாம் நன்மைகளின் பிறப்பிடமாம், உண்மையின் உறைவிடமாம் நன்மைகளின் பிறப்பிடமாம், உலகம் போற்ற வந்த உம்மி வழி நபி வளர்ப்போம். தியாக திருவுருவாம் தீங்குலத்தின் வாழ்நிலவாம், தியாக திருவுருவாம் தீங்குலத்தின் வாழ்நிலவாம், சுவனத்து பரிந்துரையாம் சுந்தர நபி வழி நடப்போம், சுவனத்து பரிந்துரையாம் சுந்தர நபி வழி நடப்போம். வல்லவன் அல்லாஹ்
நல்லருளாலே வல்லவன் அல்லாஹ் நல்லருளாலே இம்மை மறுமை ஏற்றம் பெற நபி வழி நடப்போம் நாளும் நபி வழி நடப்போம் நபி வழி நடப்போம் நாளும் நபி வழி நடப்போம் நபி வழி நடப்போம் நாளும் நபி வழி நடப்போம் நாம் நபி வழி நடப்போம் நாளும் நபி வழி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। कैमरा माइक अंदर माइक அகிலத்துக்கும் அருட்குடையாய் வந்த நமது நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த காலமான இந்த மீலாதின விழாவில் இந்த மேடையில் காலை வளர்த்து நிழல் என்று ஒரு வசன கவிதை வாசித்து வந்துள்ளேன். இதற்கு அனுமதி இருந்த தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இக்கவிதையை வாசிக்கிறேன். பாலை வளர்த்து நிழல் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு பின்பாக நம்ம ஜும்மாவில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய இஷாவுடைய ஜமாத்து நிகழ்ச்சிக்கு பிறகும் நடைபெறும். அனைவருடைய ஜமாத்தோடு சேர்த்து முடிக்கணும் அப்படிங்கிறார்கள். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடர் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். பாலைவனத்து நிழல், பாலைவனத்து நிழலா? ஆம், பாலைவனத்தில் நிரந்தரமாக ஒரு நிழல் உண்டு. அப்படியா? சோலைவனத்து சுகம் தரும் ஈட்டுக்கு ஒப்பான நிழலா? மாலைவனத்தின் கதிரவன் மறை மஞ்சள் மாறும் நிழலா? இளம் தென்றல் தவழ்ந்து வரும் மலர் மலர்களில் குளிர்ந்து இதமான இன்ப நிழலா? சாம்பலாக்கும் நிலம் அல்லவா? இங்கு எப்படி அந்த நிழல் வந்தது? இங்கு எப்படி அந்த நிழல் கிடைக்கும்? அங்கு மரச்சாலைகளும் ஆலமரங்களுமா உள்ளது. அந்த மணல் கூட்டிற்கு எப்படி அந்த குளிர்ந்த நிழல் வரும்? வந்ததே வந்தது, எப்படி வந்தது என்று காரணம் வேண்டுமல்லவா? அங்கு மனித இனம் ஒன்று இருந்ததை அறிவீர்களா? அதுவும் பாலைவனத்துக்கு ஒப்பாகவே இருந்தது. கொடூர நெருப்புக்கு ஒப்பாக இருந்தது. அக்கிரமம், அட்டகாசம், கொடூர பாத செயல்களே அந்த நெருப்பு சூடு பறக்கும் மணலுக்கு ஒப்பாக குழந்தைகள் பிறந்தால் அப்பாலை சுடுமணலில் அப்படியே உயிரோடு புதைத்தார்கள். கணவன் இறந்தால் அப்பன் கடைசி வரை உதவியாக வாழவட்டியாக இருக்க கட்டாயப்படுத்தினார்கள். பொய், பித்தலாட்டம், நிறுவல் மோசடி, வட்டி, சூதாட்டம். சிறப்பு பேருந்திற்கு பின்னால் மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும். அனைவரும் அமைதியாக இருந்து துவா ஓதி முடிந்தவுடன் நாசா வழங்கப்படும். உணவு பெற்று செல்லும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर।
இப்படி வச்சு மைக்கை இப்படி கொண்டாங்க. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். சிறப்புரையாற்றுமாறு ஹசன் அவர்களை படிக்கிறோம். 3 பேர் போட்டியில் இருக்காங்க, இருக்காங்க. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மகத்தான விழாவில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் டவுன் காசி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், விழா மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஷேக் ஜமாலுதீன் காக்கா அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய செயலாளர் ஹபீப் அஹ்மத் அம்பி காக்கா அவர்கள், இன்னமும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாகிகள், விழா ஒருங்கிணைப்பாளர்கள், ஜும்மா பள்ளியினுடைய மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்கள், சமுதாய பிரமுகர்கள், சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாது விழா ஊரெல்லாம், நாடெல்லாம், இல்லை உலகெல்லாம் இந்த விழாக்கள் நடத்தப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை அவர்கள் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல இந்த காலத்திற்கும் என்ன செய்தியெல்லாம் சொன்னார்கள் என்கிற தகவலை, அவர்களுடைய வாக்கையும் வாழ்வையும் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல நாளைய வளரும் தலைமுறைக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹுவின் செய்திகளை சொல்லுவதற்கான களம்தான் மீலாது விழாக்கள். அதிலும் இந்த ஆண்டு 1500வது பிறந்த நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இப்படி 15 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலேயும் நினைவிலே வைத்து பிறந்த நாள் எடுத்து அவர்களின் வாழ்க்கையை பேசி பல்வேறு இடங்களில் மீலாத விழாக்கள், சமய நல்லிணக்க விழா, சமூக நல்லிணக்க விழா, பிள்ளைகளுக்கான பரிசளிப்பு விழா, எளியவர்களுக்கான உதவித்தொகைகள் வழங்கும் விழா, கல்வி ஊக்குவிப்பு விழா, ஏழை குமர்களின் கரையேற்ற விழா, பெருமானாரின் விழாவை பல்வேறு பரிணாமங்களில், கோணங்களில் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற வரிசையில் நாமும் இங்கே மீலாது நடத்துகிறோம்.
அநேகமா 1500 வருஷமா ஒரு தலைவர் பேசப்படுகிறார். அவருடைய பிறந்த நாள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்பு எல்லாவற்றையும் உலகம் இன்றைக்கு வரையும் பேசிக் கொண்டிருக்கிறது என்பது ரசூலுல்லாஹுவுக்கு மட்டும்தான். அநேகமாய் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 200-300 வருஷம் 200-300 வருஷம் நினைப்புல வச்சுக்கிறதே பெருசு. 100ஆண்டு விழான்னு போட்டான்னா அதுக்கப்புறம் மறக்க போறான்னு அர்த்தம். தலைவர்களுக்கு 100ஆண்டு விழாம்பாங்க, அதுக்கப்புறம் 200வது 300வது இல்லை. உலகத்துல எந்த தலைவருக்காவது 1000வது ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்களா? பார்த்திருக்கீங்களா? இல்ல. பொருள் கேட்க அதுக்குள்ள வெளியே காசு அதெல்லாம் அழைப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழா முடிகிற வரையும் கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிங்களேன். பயமுடமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில் நாமும் 1500வது பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். 63 வருஷம் தான் வாழ்க்கை. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா காலங்களிலும், கால மாற்றத்திற்கு பின்னாலும், அறிவியல் வளர்ச்சிக்கு பின்னாலும், விஞ்ஞானத்தினுடைய வேகமான முன்னேற்றத்திற்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு வரையும் வழிகாட்டுகிறார்கள். 63 வருஷம் அப்படிங்கிறத விட ரொம்ப கரெக்டா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, 22,330 நாளும் 6 மணி நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். 22,330 நாள். அந்த எத்தனை டேஸ் அப்படிங்கிறதெல்லாம் கவுண்டிங் பண்ணி சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிறந்த நாளை நாம் ஏன் முதல்ல கொண்டாடணும்? ஏன்னா இன்னைக்கு நிறைய சர்ச்சை பொருட்கள்ல இதையும் சேர்த்துட்டாங்க சில பேர். எதுக்கு மீளாது, அது என்ன மீளாது விழா, அது என்ன பிறந்த நாள் விழா, நீங்க அது ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்றவங்க வீட்லயே நிறைய பர்த்டே எல்லாம் நடக்குது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிறந்த நாள் என்பது கேக் வெட்டுறதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது டான்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த நாள் என்பது அடுத்த தலைமுறைக்கும் ரசூலின் வரலாற்றை கொண்டு சேர்க்கிறோம், பிள்ளைகளுக்கு போட்டி நடத்துகிறோம், கல்வியில மதிப்பெண் பெற்றவர்களை ஊக்குவிக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் வழங்குகிறோம். இதுதான் பெருமானாருடைய பிறந்த நாள் விழா. ஒரு தவறாக ஏதோ இவனெல்லாம் மண்டபம் பிடிச்சி பர்த்டே கொண்டாடுற மாதிரி உள்ள அந்த மாதிரி செலிப்ரேஷன் சொல்லி தவறாக நிறைய பேர் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. மீலாது விழாக்கள் என்பது ரசூலின் வரலாற்றை காலமெல்லாம் பேசுவதற்கான ஒரு பேஸ், ஒரு களம், அவ்வளவுதான். தாயிஃபிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினார்கள், கல்லடிப்பட்டார்கள். இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கும் ஓகே. இப்ப இருக்கிற 6 வயசு பையனுக்கு நான் அந்த வரலாறை சொல்லுகிறேன். அவனுக்கு தாயிஃபின் வரலாறு யாரு சொல்றது? மீலாது விழாக்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை கேட்டு பேசி சிந்தித்து அதை வாசித்து மீண்டும் நம்மை நாமே சுயமாக சுன்னத்துகளின் வழியில் நம்மை உரமேற்றிக் கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு மீலாது விழாக்கள். அன்பானவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவர்களை காலமெல்லாம் பேசுவது, விழா எடுப்பது ஏன் தெரியுமா? அந்த நாயகத்தின் காரணத்தால் தான் நாம் எல்லா நலன்களும் பெற்றோம். நானும் நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ் படைத்தான், அழித்தான், காத்தான், ரிஸ்க் கொடுத்தான், எல்லாம் அவன் தான் என்றாலும் அல்லாஹ் செய்தது அருமை நாயகத்திற்காக. பெருமானாரால் நாம் பெற்ற பலன்களை, பாக்கியங்களை, நாம் அடைந்த நலவுகளை யோசித்தால் மீளாத விழா எதனாலன்னு தெரியும். நம்ம இருக்கிறோமே எல்லாம் மைனஸ் பாயிண்டா இருக்கு, எல்லாம் மைனஸ். நாம் பெற்ற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? என் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் என்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அடுத்த பிளஸ் பாயிண்ட். இந்த ரெண்டை தவிர வேற என்னுமே ஒண்ணு இல்லை. நம்மள்ட்ட எல்லாமே மைனஸா இருக்கு. அன்பானவர்களே, நீண்ட ஆயுள் எல்லாம் நம்மள்ட்ட இல்லை, நல்ல ஆரோக்கியம் அதுவும் இல்லை, நல்ல பலமா இருக்கிறோம் அதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இல்லை எம்டி. ஆனா இந்த உம்மத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சிறந்த உம்மத். உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயம், ஹைர உம்மத். எப்படி இது ஹைர உம்மத் ஆகும்? இவ்வளவு மைனஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னா, எல்லா மைனஸையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு பிளஸ் இருக்குது. அது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அருமை நாயகத்தினுடைய கூடுதல் தகுதின்னு சொல்றோமா இல்லையா? அதை பெற்ற காரணத்தால் நாம் அடைந்த பாக்கியம் ஏராளம். அல்லாமா ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய புகழ் காவியம் புர்தா ஷரீஃபில் பாடுவார்கள், லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅத்திஹி பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். புர்தா மனப்பாடம் உள்ளவங்களுக்கு தெரியும். என்ன அழகான வார்த்தை தெரியுமா? பி அஃதலிர் ருசுல் குன்னா அக்ரமல் உமம். நபிமார்களில் சிறந்த நபியை பெற்ற காரணத்தால் குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நாம் ஆகிவிட்டோம். வேற ஒண்ணும் இல்ல, சிறந்த சமுதாயமாக இது ஆனதற்கு காரணம் நாம் பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நேரத்துல 900 வருஷம் வாழ்ந்தாங்களாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வயசு 1000க்கு மேலங்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வயசு 950ங்கிறாங்க. ஒரு சில தப்சீர்கள்ல பிரச்சார காலம் தான் 950ங்கிறாங்க. அவர்கள் 1000 வருடங்களுக்கு ஒரு 50 வருடங்கள் குறைவாக வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்துல ஏவரேஜா 400 to 700 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 400 to 700. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் சராசரியா 300 வருஷம். சராசரியா நாம உம்மத்துகளை யோசிச்சு பார்த்தோம்னா ஆக கடைசியா நாம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம ஆயுசு எவ்வளவுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அமாரு உம்மத்தி மா பைன 60 இல 70. என்னுடைய உம்மத்தினரின் ஆயுட்காலம் பெரும்பாலும் 60க்கும் 70க்கும் இடையில. 60க்கும் 70க்கும் இடையில. உலகத்திலேயே யாருக்கும் இல்லைங்க இவ்வளவு குறைவா இதுக்கு முன்னாடி சமுதாயங்கள்ல ஆயுசு பெற்றவர்கள். எங்கள் யா ஹபீப் அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே, எங்கள் யா நபி, எங்கள் யா நபி, எல்லோர்க்கும் பொதுவே எழில் ரூபமே, எங்கள் யா ஹபீப், எங்கள் யா ஹபீப், அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே, எங்கள் யா நபி, எங்கள் யா நபி, எல்லோர்க்கும் பொதுவே எழில் ரூபமே, எங்கள் யா ஹபீப், எங்கள் யா ஹபீப். வான்மறை தந்து வழிகாட்டினார், வீண் பாதை சென்றோரை தடம் மாற்றினார். வான்மறை தந்து வழிகாட்டினார், வீண் பாதை சென்றோரை தடம் மாற்றினார்.
ஏன் என்று கேட்டு வசை பாடினார். எல்லோரும் பகை கொண்டு போராடினார். அன்பான உம்மொழியால் மனம் மாறினார். அன்பான உம்மொழியால் மனம் மாறினார். எங்கள் யா ஹபீப், எங்கள் யா ஹபீப், அன்பான மொழியாலே மனம் மாறினார். எங்கள் யா ஹபீப், எங்கள் யா ஹபீப், அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே, எங்கள் யா நபி, எங்கள் யா நபி. கடல் வானும் கூட புகழ் பாடுமே, கடும் சொல்லை கூட உங்கள் மனம் தாங்குமே. கடல் வானும் கூட புகழ் பாடுமே, கடும் சொல்லை கூட உங்கள் மனம் தாங்குமே. மதீனாவின் ராஜா மஹமூதரே, மதீனாவின் ராஜா மஹமூதரே, பகுசரில் பரிந்துரை தர வேண்டுமே. மதீனாவின் ராஜா மஹமூதரே, மகுசரில் பரிந்துரை தர வேண்டுமே. அன்பான உம்மருளால் கரம் ஏந்தினோம், அன்பான உம்மருளால் கரம் ஏந்தினோம். எங்கள் யா நபி, எங்கள் யா ஹபீப், அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே, எங்கள் யா நபி, எங்கள் யா நபி. எல்லோர்க்கும் பொதுவே எழில் ரூபமே, எங்கள் யா ஹபீப், எங்கள் யா ஹபீப், அல்லாஹ்வின் தூதே அருள் தீபமே, எங்கள் யா நபி, எங்கள் யா நபி. நபி சிராஜுல் முனீர் என்றோ தீண்டாமை பேசும் தலைவர்கள் எல்லாம் போராடிய பின்னர் ஆமை வேதத்தில் நடந்து வந்து மனித சாதியுடன் மீண்டும் ஒட்டி கொண்டதுதான் சரித்திரம். ஆனால் 1500 ஆண்டுகள் கண்ட தீண்டாமை ஒழிப்புதான் இஸ்லாம் எனும் காவியம். அதனை இயற்றிய இறைவன் அத்தியாயத்தில் வாழ்வை உலகெங்கும் கற்றுத்தந்த ஹாத்தமுன் நபிக்கு அகவை 1500. அகவை 1500 அகமகிலும் அகிலத்தார் அனைவருக்கும் அனுதினமும் சொல்வோம் ஆனந்தமுடன் அவர் புகழை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தின மீலாது விழா சீரும் சிறப்புமாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக ஆலிம் பெருமக்கள், உலமாக்கள் வருகை தர உள்ளார்கள். இருந்தாலும் எனக்கு வாய்ப்பளித்து பேச அழைத்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். டவுன் காஜி காதர் பக்ஸ் ஹுசைன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவர் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மீலாது விழாவில் நாம் ஒவ்வொரு மனிதரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு அனைத்து ஜமாத்தினரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று அர்த்தமில்லை. அவர்களை நினைவு கூறுவதற்காக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு கூட்டம். அத்தோடு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் வழங்கியுள்ளார்கள். ஒன்று, கற்றுக் கொடுக்கும் ஆசானாக இரு, இல்லை கற்கக்கூடிய மாணவனாக இரு என எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லிற்கு இணங்க
இந்த கல்வி உதவி தொகையையும் அளிக்கும் திட்டத்தையும் இத்தோடு சேர்த்து வைப்பதில் மிகவும் அருமை என கருதுகிறேன். குர்ஆனிலே ஒவ்வொரு நபிமார்களையும் யா மூசா, யா ஈசா, யா சுலைமான், யா தாவூத், யா ஐயூப் என்று 25 நபிமார்களை அல்லாஹ் அழைத்துள்ளான். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்திலாவது யா முஹம்மது என்று அழைக்கவில்லை. குர்ஆனை நீங்கள் அதை பரிசோதித்து பார்த்தால் தெரியும். ஏன் அப்படி கூறவில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வகையில் அல்லாஹ் அறிவிக்கும் பொழுது யா ஐயுஹன் நபியு என்றுதான் அழைத்துள்ளான். யா முஹம்மத், நீங்க அதை செய்யுங்க, இதை உங்கள்கிட்ட சொல்லுங்க, இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லல. யா ஐயுஹன் நபியு எல்லா இடத்துலையும். இது எப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல அல்லாஹ் ஒரு அன்பையும் ஒரு அன்பு கலந்த ஒரு மரியாதையையும் வைத்திருப்பான் என்று எண்ணி பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் அப்துல் ரஹீம் என்று வைத்துக் கொள்வோம். இங்கிருந்து செல்லும் நிறுவனத்துக்கு செல்பவர் அப்துல் ரஹீமை கூப்பிடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்துல் ரஹீமை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோமா? மேனேஜர் சார் எங்க இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க பேரை யா முஹம்மது நீங்க எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. யா ஐயுஹன் நபியு, யா ஐயுஹன் நபியு என்று அந்த அளவுக்கு ஒரு அன்பு கலந்த ஒரு மரியாதையை வெளிப்படுத்தியிருக்கிறான். இன்னொரு இடத்தில் நபியே நீர் எரியவில்லை, மண்ணை எரியும் போது நபியே நீர் எரியவில்லை, நாமே எரிந்தோம் அப்படி என்று சொல்கிறான். எரிந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அபூ ஜஹல் மேல மண்ணை வீசினாங்க. அதை நீங்கள் வீசல, நாம் தான் வீசினோம் என்று அந்த இடத்துல சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு இரண்டரை கலந்து அந்த வார்த்தைகள் வருது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். இப்ப மகரிபுக்கு பிறகுதான் நிறைய பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க. அதனால நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி திராட்சை தோட்டத்திலிருந்து திராட்சை பழங்களை கொண்டு வர்றாங்க. முதல்ல விளைஞ்சிருக்குதுன்னு கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. சுற்றி உள்ள சஹாபாக்கள் நமக்கெல்லாம் தரமாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. யாருக்கும் கொடுக்கல, அவங்களே சாப்பிட்டுட்டு தட்டை கொடுத்துட்றாங்க. அந்த அம்மா சந்தோஷப்பட்டுட்டு நம்ம கொடுத்த பழங்களை அப்படியே சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போயிடுச்சு. பக்கத்துல இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் தருவீங்கன்னு நாங்க நினைச்சோம், எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டீங்களேன்னு சொல்லும் போது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படி அல்ல. அந்த திராட்சை பழம் மிகவும் புளித்து போயிருந்தது. அந்த புளித்த பழங்களை நானே சாப்பிட்டு விட்டு அதை வெளிக்காட்டவில்லை. உங்களுக்கு கொடுத்திருந்தா நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு மூஞ்ச சுழிச்சிருப்பீங்க, என்ன புளிப்பா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த பெண்மணியினுடைய மனம் நோகடிச்ச மாதிரி பேசிடுவீங்கிறதுக்காக இந்த ஒரு செயலை செய்துள்ளார்கள் என்பதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், ஆலிம்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுவார்கள். நமது கீழக்கரை நகரில் மீலாது நபி விழா
கமிட்டி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைமையில் அன்றும் இன்றும் என்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கமிட்டியின் ஆரம்பகால வரலாறு தெரியாது. இருந்தாலும் நமது ஊர் 8 ஜமாத்துகளை ஒருங்கிணைந்து கொண்டாடுவதற்காக அனைத்து ஜமாத்துகளையும் அழைத்து அமர்ந்து இந்த ஜமாத்திற்கு இந்த வருடம், அந்த ஜமாத்திற்கு அந்த வருடம், அப்படி பொறுப்பு கொடுத்து வருவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அப்படி எந்த ஜமாத்தும் பொறுப்பேற்று நடத்தாட்டா இந்த முஸ்லீமை பொறுப்பேற்று காலகாலமாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி நடைபெறுகின்ற விழாவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பொறுப்பு கொடுத்து 1952 பழைய கொத்துவாப்பள்ளி ஜமாத் பொறுப்பேற்று நடத்திய நமதூர் முஸ்லீம் பஜாரில் நடைபெற்ற விழாவில் ஈவேரா ராமசாமி பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார் என்பது வரலாறு. அப்படி இந்த விழாவின் மூலமாக நம் சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த விழாதான் ஊண்டுகோல். ஏண்டு கேட்டால் அனைத்து சமூக மக்களையும் இந்த விழாவின் மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தி அவர்களை அவ்வளவு பேர்களையும் அரியணையில் அமர்த்தியது இந்த மேடை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த விழா தான் நம்ம சமூகத்துடைய ஒற்றுமையை ஓங்கி ஒழிக்கக்கூடியதாக இருந்தது. அது நடைமுறை சாத்தியமாகவும் இருந்தது. 1980க்கு முன்பாக இந்த விழாவுக்கு தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் சென்னையிலே வரலாறு காணாத ஊர்வலத்துடன் நடத்தக்கூடிய வாக்கியம் பெற்றிருந்தோம். அங்கப்பநாயக்கர் மஜ்மூல் மஹபூப் பள்ளியிலிருந்து புறப்பட்டு 7-8 கிலோமீட்டர் சென்று சீரணி அரங்கே அடங்கும். அந்த விழா முடிவதற்கு 12 மணி ஆனாலும் வரக்கூடிய ஊர்வலம் வந்து கொண்டே இருக்கும். 7-8 மணிக்கு மாட்டு வண்டி ஊர்வலம் வரும். அதுக்கப்புறம் கார் ஊர்வலம் வரும். ஒரு 10 மணி வரைக்கும் வரக்கூடியவங்க வந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு வரலாறு. 1981, 83 இப்பொழுதும் ராமநாதபுரத்தில் மீலாது விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த 81, 83 மீலாது விழா ஷரியத் பாதுகாப்பு விழா என்ற பெயரில் மாவட்ட مطيبه في ذكرى ميلاده مطيبه في ذكرى ميلاده فوعلي شوقه واقتفل الورى به أحمد يا منبع الجمال أنت حبيب رسول الله مدحك يا كامل الخصال أبتغي فيك رضا الله 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 لا إله إلا الله 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 محمد رسول الله هلا هلال المولد في بيروحي غني هلا هلال المولد
في بيروحي ظني يحيي بذكرى سيدي حبا لدى عشاقه أحمد يا منبع الجمال أنت حبيبي رسول الله مدحك يا كامل الخصال أبتغي فيه رضا الله 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 لا إله إلا الله 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 محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته.